நாளை ஒரு பெரிய சதஸில் விவாதிக்கும் போது நீ யார் என்று கேட்டால் நான் யாதவ பிரகாசனின் நேரடி சீடன் என்று சொன்னால் போதும். அதுவே அவனுக்கு ஒரு பேரடையாளமாகவும் பெருமதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடே சபேசா, குருநாதர் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார் என்றே புரியவில்லையே. இதில் உனக்கு என்னடா சந்தேகம்? அப்படி என்றால் உனக்கு யார் என்று தெரியுமா? யார் என்றா? அது நான் தான் என்று எனக்கு நன்றாக தெரியும். என்ன பார்க்கிறீர்கள்? இதுவரையில் நான் தானே நம் குருநாதருக்கு பல வகையில் உபகாரியாக இருந்திருக்கிறேன். தனக்கு போட்டிருந்த மாலையை எனக்கு போட்டு வாழ்த்தியதை நீங்கள் இருவரும் மறந்து விட்டீர்களா? என்றைக்கும் நம் குருநாதர் மனதில் நான் தான் இருக்கிறேன். சரி, சம்பூர்ணம். என் பிரதிநிதியான சீடன் யார் என்பதை நீர் அடையாளம் காட்டுகிறீரா? அச்சச்சோ, அது மிகவும் கடினமான காரியம். தாங்கள் தேர்ந்தெடுப்பதுதான் உச்சிதம். நானே தேர்ந்தெடுக்கிறேன். நீதான். ராமானுஜா, நீதான் என் பிரதிநிதியான அந்தரங்க சீடன். என்ன ராமானுஜா, உனக்கு இதில் விருப்பமில்லையா? ஒன்றும் பேசாமல் இருக்கிறாயே? அதற்கில்லை சுவாமி. இங்கு அடியேனை விட சிறந்தவர்களாகவும் மூத்த சீடர்களாகவும் பலர் இருக்கையில் தாங்கள் அடியேனை தேர்ந்தெடுத்தது சரியான முடிவுதான். நீ அதற்கு தகுதியானவன் தான். சரி, நீ இனிமேல் இரண்டாவது வரிசையில் எல்லாம் உட்காரக்கூடாது. சபேசா, நீ போய் இரண்டாவது வரிசையில் உட்கார். ராமானுஜா, நீ முன் வரிசைக்கு வா. வா, தயங்காதே. வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு நீ எங்கு அமர்கிறாயோ அங்குதான் கோவிந்தனும் அமர ஆசைப்படுவான். அதனால் அவனையும் உன் அருகில் அமர்த்திக்கொள். சபேசா, நீ போய் அங்கு உட்கார். ராமானுஜா, வா. உட்கார் ராமானுஜா. பல்லாங்குழியும் பரமபதமும் வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, வாழ்க்கையின் தத்துவங்களை போதிக்கின்றன என்று பட்டர் சுவாமி அடிக்கடி சொல்வார். அப்படி என்ன தத்துவம் அடங்கியிருக்கிறது இதில்? பல்லாங்குழி நமக்கு கணக்கு பாடத்தை கற்றுத் தருகிறது.
சேமித்து வைப்பதன் நன்மையை விளக்குகிறது. பரமபதத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். வாழ்க்கையின் ஏற்ற இறக்கத்தை பற்றி விளையாட்டு மூலமாகவே புரிய வைக்கிறது. பல சமயங்கள் உன்னை நினைத்து எனக்கு வியப்பாக இருக்கிறது. என்னவெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறாய். பொது விஷயங்கள், பாசுரத்தின் விளக்கங்கள், உலக விஷயங்கள் என்று மிகுந்த அறிவாற்றல் உடையவளாக இருக்கிறாய். நீ இப்படி சொல்கிறாய், ஆனால் எனக்கோ சில சமயங்களில் சற்றே அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்கிறேனோ என்று தோன்றுகிறது. அன்று அப்படித்தான். அண்ணன் தம்பி இருவர் பாகப் பிரிவினை என்று கோயிலுக்கு வந்திருந்தனர். அவர்களிடமிருந்த தங்கக்கட்டியை எப்படி சமமாக பங்கு போட்டுக் கொள்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். மற்றவர்களுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது எனக்கு தோன்றியதை கூறினேன், பாராட்டும் பெற்றேன். ஆனால் அடிமனதில் ஒருவேளை அது அதிக பிரசங்கித்தனமோ என்று தோன்றியது. இருந்தாலும் எல்லாமே பெருமாளின் செயல் என்று மனதை தேற்றிக் கொண்டேன். உண்மைதான். கடனில் மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கும் உன் தந்தைக்கு கூரேசன் அவர்களின் தந்தை உதவினார். இப்பொழுது எங்கிருந்தோ வந்த யாரோ ஒருவர் உன்னை அவரது மகனுக்கு மணமுடிக்க சம்மதம் கேட்கின்றனர். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தின் சம்பந்தத்தை நாங்கள் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. எல்லாம் அந்த அரங்கநாதனின் மகிமை. மீண்டும் ஆரம்பித்து விட்டீர்களா என் திருமணத்தை பற்றி? இப்பொழுது எங்களுக்கு இருக்கும் ஒரே கவலை அதுதானே. உன்னை தக்க ஒருவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அன்று கோயிலில் நீ பாசுர விளக்கத்தை கூறிக்கொண்டிருந்த போது ஒரு தம்பதியினர் உன்னை பார்க்க அவர்களுக்கு உன்னை பிடித்து போய்விட்டது. உன்னை பெண் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சற்றே உயர்ந்த நிலையில் உள்ளவர் போர் தெரிகிறது. அப்பா, நான் உங்களுக்கு மோர் எடுத்து வருகிறேன். சரிம்மா. அதை பற்றித்தான் அவர்கள் அன்றே கூறிவிட்டார்களே. நாங்கள் பெண்தான் கேட்கிறோம், பொருள் கேட்கவில்லை என்று. மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனிப்போம். அதற்காகத்தான் ஆண்டாளின் ஜாதகத்தை பெற்றுவர ஜோசியரை பார்க்க சென்றிருந்தேன். அது என்னவோ தெரியவில்லை. நான் போகும் சமயம் அவர் தன் அகத்தில் இருப்பதில்லை. இப்பொழுதும் அங்கிருந்துதான் வருகிறேன். இது 2வது முறை அவரை பார்க்க சென்றது. நாம் ஜாதகம் கொடுத்த வேளை அவர் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது போலும். அவரை பிடிக்கவே முடியவில்லை. சுவாமி, ஜாதகத்தை அவரிடமிருந்து பிறகு வாங்கிக் கொள்ளலாம். அதற்கு முன் பிள்ளை வீட்டாரிடம் நமது சம்மதத்தை தெரிவித்து விட்டு வாருங்கள். இப்படி ஒரு சம்பந்தம் அமைவது மிகவும் கடினம். ஏணி வைத்தால் கூட எட்டாத சம்பந்தம் இது. பட்டர் சுவாமிகளை பார்த்து மேற்கொண்டு பேச சொல்லுங்கள். இருந்தாலும் ஜாதகத்தை ஜோசியரிடம் இருந்து நாளையோ நாளை மறுநாளோ மீண்டும் சென்று பாருங்கள். இம்முறையும் அவரை பார்க்க முடியாவிட்டால் வேறு ஜோசியரிடம் ஜாதகத்தை கொடுத்து விட்டால் போகிறது. அப்படி இல்லை. முதலாக இவரிடம்தான் ஆண்டாளின் ஜாதகத்தை கொடுத்திருக்கிறேன். அவரும் சாதாரண ஜோதிடர் அல்ல, மிகவும் பிரபலமானவர். ஆண்டாளை பற்றி வானளாவ புகழ்ந்திருக்கிறார். அவரிடமிருந்து ஜாதகத்தை திரும்ப கேட்பதற்கு எனக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. நீங்கள் கூறுவதும் சரி. அதற்காக ஒரு நல்ல இடம் வரும்பொழுது அதை விட்டுவிட முடியுமா? அதற்காக தான் மீண்டும் ஒரு முறை அவரை பார்த்துவிட்டு வர சொன்னேன். இதனிடையில் பிள்ளை வீட்டாரையும் சந்தித்து விடுங்களேன். பெருமாள் சந்நிதியில்தான் அவர்களை சந்தித்தோம். அங்கேயே அவர்களை சந்தித்து நமது சம்மதத்தையும் தெரிவித்து விடுகிறேன். எல்லாவற்றையும் அந்த பெருமாளையே சாட்சியாக வைத்து செய்து விடுவோம். இந்தாருங்கள் அப்பா மோர். எல்லாம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று நீயும் அந்த பரந்தாமனை பிரார்த்தித்துக் கொள். ராமானுஜன் இன்று இங்கு வரும் எண்ணத்தில் இருப்பதாக தெரியவில்லையே காந்திமதி. காந்திமதி, அப்படி என்ன சிந்தனை? பூவை தொடுக்கும் பணியை
சட்டென்று நிறுத்திவிட்டாய்? என் சிந்தனையெல்லாம் யாரை பற்றி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா? ராமானுஜன் சென்று பல வருடங்கள் ஆனது போல் இருக்கிறது. சென்ற வாரம் வருகிறேன் என்று சொன்னவன் வராமல் ஏமாற்றி விட்டான். ஏமாற்றி விட்டான் என்று சொல்லாதே, வர இயலவில்லை என்று சொல். ஏமாற்றுதல் என்பது ஒரு தவறை தெரிந்து கொண்டே செய்யும் செயல். இயலவில்லை என்பது தனது சக்திக்கு அப்பாற்பட்டது. உங்களது விளக்கமும் வியாக்கியானமும் இந்த சிறு புத்திக்கு எட்டாது. தாயிற்கும் தந்தைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். தாயின் எண்ணங்கள் இதயத்தில் தோன்றுபவை, தந்தையின் எண்ணங்கள் மூளையில் உதிப்பவை. தாய் அன்பையும் பாசத்தையும் மட்டுமே அறிந்தவள், தந்தை நிதர்சனத்தை உணர்த்துபவர். இப்பொழுது யார் வியாக்கியானம் கொடுக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. உங்களைப் போல் விற்றேற்றியாய் வேதாந்தியாக என்னால் இருக்க முடியாது. வரட்டும் ராமானுஜன், அவனிடம் தெள்ளத் தெளிவாக கூறிவிடுகிறேன். காந்திமதி, திருக்கச்சி நம்பி சுவாமிகள் வருகிறார். நமஸ்காரம் நம்பிகளே. நமஸ்காரம். 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 எப்படி இருக்கிறீர்கள்? வரதனின் அருளால் சௌக்கியமாக இருக்கிறேன். வாருங்கள், உள்ளே வாருங்கள். இல்லை, இருக்கட்டும் சோமயாஜி. இந்த திண்ணையே விசாலமாக இருக்கிறது, காற்றும் நன்றாக வீசுகிறது. இப்படியே அமர்ந்து கொள்ளலாமே? உங்கள் விருப்பம். வாருங்கள், அமருங்கள். இந்த வருடம் வெயில் அதிகமாகத்தான் கொளுத்துகிறது. ஒவ்வொரு வருடமும் இதையேத்தான் சொல்கிறோம். வெயிலையும் குளிரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று பகவான் கண்ணன் உபதேசிக்கிறார். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்லவே. ஆனால் ஒன்று சோமயாஜி, இங்கு வெயில் கொளுத்துகிறது, அங்கு ராமானுஜன் கொளுத்திக் கொண்டிருக்கிறான், வெளுத்து கட்டுகிறான். சற்று புரியும்படியாகத்தான் கூறுங்களேன். யாதவ பிரகாசர் ராமானுஜனை தன் அந்தரங்க சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார் சுவாமி. மோர் அருந்துங்கள். வரதார்ப்பணம். நன்றி தாயே. ராமானுஜன் யாதவ பிரகாச சுவாமிகளின் பிரியமானவனாக ஆனதற்கு மூல காரணமே நீங்கள் தானே? உங்களுடன் அவனுக்கு ஏற்பட்ட சங்கம். இல்லை சோமயாஜி, நீங்கள் சொன்னதை சற்றே மாற்றிச் சொல்ல வேண்டும். எப்படி? ராமானுஜனின் சங்கம் அடியேனுக்கு கிடைத்ததுதான் குறிப்பிடத்தக்கது என்று சொல்ல வேண்டும். இது உங்கள் தன்னடக்கத்தின் வெளிப்பாடு என்றுதான் சொல்வேன். இல்லை, ராமானுஜனின் அறிவாற்றலும் ஞானமும் முதிர்ச்சியும் பிரமிப்பூட்டுகிறது. அதை யாதவ பிரகாசரும் உணர்ந்திருப்பதில் வியப்பேதுமில்லை. திருப்புட்குழி பாடசாலையில் சிறந்த மாணவனாக ராமானுஜனை யாதவ பிரகாசர் ஏற்றுக்கொண்டார் என்றதை கேட்டதும் அடியேன் புலங்காகிதம் அடைந்தேன், பெருமைப்பட்டேன். ஏன், ராமானுஜனை நினைத்து சற்றே கர்வப்பட்டேன் என்று கூட சொல்லலாம். எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம். அடியேன் எதுவும் செய்யவில்லை, எல்லாம் அந்த வரதனின் செயல். தவமாய் தவம் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது மிக மிக அரிது. பிற்காலத்தில் ஒரு யுகபுருஷனாக வரக்கூடிய எல்லா சமிகைகளும் ராமானுஜனிடம் தெரிகிறது. ராமானுஜன் வருகையால் அடியேனின் மனத்திலேயே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்பொழுதெல்லாம் வாரத்தில் 3-4 நாட்கள் அடியேன் காஞ்சியம்பதி மடத்திலேயே தங்கிவிடுகிறேன், ராமானுஜன் இருப்பதால். ராமானுஜனை திருப்புட்குழிக்கு செல்ல அனுமதித்ததின் பிரதான காரணமே தாங்கள்தானே? அவன் மீது எங்களுக்கும் மேலான அக்கறையும் அன்பும் கொண்டவர் தாங்கள். அவனது தேவைகளையும் அவனுக்கு எது நன்மை பயக்கும் என்பதையும் நன்கு அறிந்தவர். உங்கள் கையில் அவனை ஒப்படைத்ததில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியே. ராமானுஜனின் புகழாரத்தை கேட்க எனக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. அதே சமயம்
என்ன தாயே? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். ராமானுஜன் இதை செய்தான் அதை செய்தான் என்று சிலாகித்து சொல்கிறீர்கள். ஆனால் திருப்புட்குழிக்கு சென்ற அவன் இங்கு வரவில்லையே. பெற்றோர்கள் இருக்கின்றனர், அகமுடையாள் இருக்கிறாள் என்பதையெல்லாம் அவன் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லையே. தஞ்சாவின் ஏக்கமும் வாட்டமும் எங்களையும் வதைக்கிறது. வாரத்தில் 2 நாட்கள் வந்து செல்வதாக சொன்னது உங்களுக்கும் தெரியும் அல்லவா? உங்களுடைய கவலை, வேதனை, வருத்தம் அனைத்தும் புரிகிறது தாயே. கிரகஸ்தனாக இருந்த ராமானுஜன் இப்பொழுது மாணவனாக இருக்கிறான். இங்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது, அங்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. இரண்டையும் சமநிலையில் வைத்துத்தான் ராமானுஜன் பார்க்க வேண்டும். குருவிடம் பயில்வது போலவே குடும்பத்தாரிடம் பழகுவதும் அவனது கடமையே. அடியேன் இதை பற்றி ராமானுஜனிடம் பேசுகிறேன். பேசினால் மட்டும் போதாது, அவன் இங்கு வருவதற்கு ஆவண செய்ய வேண்டும். எல்லோரும் அவன் வருகைக்காக காத்திருக்கிறோம் என்பதை வலியுறுத்த வேண்டும். வருவான். இந்த வாரம் நிச்சயம் ராமானுஜன் வருவான். அதற்கு அடியேன் பொறுப்பு. அப்பாடா, இப்பொழுதுதான் என் மனச்சுமை சற்றே குறைந்தாற்போல் இருக்கிறது. சரி, அடியேன் புறப்படுகிறேன் சுவாமி. வாருங்கள். உன் தம்பி இனி அடியேனின் தம்பி. நீ உன் ஊருக்கு திரும்பிச் செல்லலாம். என் மானசீக சகோதரனான மாரநேர் நம்பியின் வாழ்க்கைக்கு அடியேன் பொறுப்பு என்று உறுதியாக சொல்லிவிட்டேன். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, பைசாங்கன்னு கேளுங்கண்ணா. ஒரு கடிதம் எழுதினே, என் உயிரை அனுப்பினே.